முதல்ல நடுவர் ஆகா ஓகன்னு சொல்லியிருக்க வேண்டாம். இப்ப சனி பயிற்சி எனக்கு முடியலன்னு சொல்லியிருக்க வேண்டாம். முழுசா சொல்லிடுறேன். தம்பியோடைய தமிழ் மொழியில மழையே வந்துருச்சு. கோபாலபுரத்து கடிதங்கள் எல்லாம் சித்ராஞ்சன் சாலையின் பிட்டுகளாக மாறி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அரசியலுக்கே இந்த நிலைமைனா வணிகம் மட்டும் என்ன விதிவிலக்கான்னு கேட்கிறேன். எவ்வளவு அருமையா இந்த டாபிக் ஹேண்டில் பண்ணீங்கன்னு பாக்குறேன். அது எந்த க்ரௌட்ல ஹேண்டில் பண்றங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. அதே போல அந்த பக்கம் என்னுடைய இடது பக்கம் கடைக்கோடில் இதே மாதிரி ஒரு வளரும் தம்பி நாராயணன் கோவிந்தன் ரொம்ப அற்புதமாக ஒரு காரைக்குடி மண்ணை சேர்ந்தவர். அங்கே தமிழ் வளர்க்கிறதுக்கு அந்த மண் எவ்வளோ பெரிய அற்புதமான வேலையை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் நன்றியோடு பார்க்கணும். அது தமிழ்நாட்டில் சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொன்னாலும், தமிழ்நாட்டின் மத்திய பகுதி திருச்சின்னு சொன்னாலும், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு சொன்னாலும், எப்படியோ நெல்லை சிமன் இது மாதிரி எல்லா ஊருக்கும் பெரும் பெருமை இருந்தாலும் காரைக்குடிங்கிற அந்த தமிழ்நாட்டின் மிக மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எவ்வளோ தமிழ் வளர்த்துருக்கு அப்படிங்கிற பாருங்க. அதற்கு ஒரு நல்ல சான்று நம்முடைய தம்பி நாராயணன் கோவிந்தன் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். வாங்க சகோதரே, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். நாராயணன் கோவிந்தன், நீங்கள் ஆன்லைன் சொல்லி சொல்ல போறீங்களே, தங்கம் மாதிரி பட்டுப்புடவை மாதிரி நம்புதற்குரிய விஷயங்களை ஆன்லைனில் வாங்கி தைரியமாக செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய உரை. கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர் தேரெழுந்தூர் கம்பனிக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர் காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர், அவரை பற்றி எப்படி வேண்டாலும் புகழ்ந்து சொல்லலாம். நான் பல துறையில் அவர் சிறந்தவர். ஆனாலும் கூட நான் அவரிடம் வியந்து பார்க்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? அவரிடம் நடுவுநிலைமை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது அவர் சொன்னார், நடுவுநிலை என்பது நடுவே நிற்பதல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது என்று. அதனால் தான் இன்றைக்கு அவர் நடுவராகவும் இருக்கிறார். நடுவில் உட்கார வச்சிட்டாங்க. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கிற பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த இனிய நிகழ்வை நினைத்து பார்க்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வணிகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, வணிகம் என்பது வெறும் பொருளை விற்பதும் வாங்குவதும் மட்டுமல்ல. வணிகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. வணிகம் என்பது ஒரு எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் முன் பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை. எதிரணியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாங்க. எல்லாத்தையும் வாங்குறீங்களே, தங்கத்தை வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. அவங்க எந்த நூற்றாண்டுல இருக்காங்கன்னு தெரியல. எல்லா தங்க கடைகளும் ஆன்லைன்ல தங்கத்தை விற்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கூடுதல் செய்தி என்ன தெரியுமா? ₹1 கூட இன்றைக்கு ஆன்லைன்ல தங்கம் வாங்க முடியும். நேரடியா கடையில போய் ₹1 கொடுத்தா ஏதாவது ஒரு கடையில தங்கம் கொடுப்பாங்களா? இன்றைக்கு ₹1 தங்கம் வாங்கலாம், ₹10 தங்கம் வாங்கலாம், ₹100 தங்கம் வாங்கலாம், வாங்கின விலைக்கு தங்கத்தை விற்கலாம். இந்த ஆப்ஷன் ஆன்லைன்ல இருக்கு. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு நீங்க ₹1 போடலாம், ₹100 போடலாம், தங்கம் வாங்குறதுக்கு நீ அனுப்பி விட்டுருன்னு சொல்வீங்களா? நான் ₹1000 கொடுத்துட்டேன், ₹10,000 கொடுத்துட்டேன், தங்கத்தை அனுப்பி விட்டுன்னு சொல்லல, ₹10,000 கொடுத்து தங்கத்தை வாங்கத்தான் நேரில் பார்க்கணும்னு நினைப்பீங்களாங்கிற கேட்குறாங்க. யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் கோல்டு டு பை அ கோல்டு. வாங்குவதற்கு நேரத்தான பார்க்கணும்னு அவங்க கேள்வி. நாம் நேரடியாக என்ன சொன்னா கை தட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்ல, என்னன்னா எனக்கு கடகராசி. இந்த மாசம் மார்ச் மாசத்தோட இந்த வருஷம் அஷ்டம சனி முடிஞ்சிரும் தான் சொன்னாங்க. நானும் ஆசையா மார்ச் 30 டிவி ஆன் பண்ணா, அதெல்லாம் இல்லப்பா, வாக்கிய பஞ்சாங்கம் 2026 மார்ச் 30 தான் முடியும்ட்டான். நீ முதல்ல நடுவர் ஆகா ஓகன்னு சொல்லியிருக்க வேண்டாம். இப்ப சனி பயிற்சி எனக்கு முடியலன்னு சொல்லியிருக்க வேண்டாம். முழுசா சொல்லிடுறேன். அதனால எனக்கு ஒரு சிக்கல் உண்டு. முன்னாடி ஆண்கள் அலைமோதி உட்கார்ந்து இருப்பாங்க, எனக்கு தலைப்பு பெண்கள்னு கொடுப்பாங்க. விமன்ஸ் காலேஜில் பேச போவேன், ஆண்கள்னு கொடுப்பாங்க. ஆன்லைன் வணிகம்லாம் எதுக்குப்பான்னு கேட்குறவங்க முன்னாடி எனக்கு ஆன்லைன் வணிகம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படிதான் இருக்கும் நிலைமை. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க.
கோபாலபுரத்து கடிதங்கள் எல்லாம் சித்ராஞ்சன் சாலையின் ட்விட்டுகளாக மாறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அரசியலுக்கே இந்த நிலைமைனா வணிகம் மட்டும் என்ன விதிவிலக்கான்னு கேட்கிறேன். சரி, ஆன்லைன் வணிகம் மக்களை ஈர்த்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். முதல்ல ஆன்லைன் இல்லாத வணிகம் சாத்தியப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆன்லைன் இல்லாத வணிகம் இன்றைக்கு சாத்தியப்படுமா இல்லையா? அதை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஐடி விங் இல்லாத ஒரு அரசியல் கட்சி, ட்விட்டு போடாத ஒரு அரசியல் தலைவர், ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்யாத ஒரு விர்ச்சுவல் வாரியர், ஜிபே இல்லாத ஒரு இளநீ கடை, போன்பே இல்லாத ஒரு பரோட்டா கடை, இன்ஸ்டாகிராம்ல இல்லாத ஒரு பிரபலம், வாட்ஸ்அப் குரூப் இல்லாத ஒரு குடும்பம், சாட் ஜிபிடி இல்லாத ஒரு மாணவன், யூபிஐ இல்லாத ஒரு பண பரிவர்த்தனை, இதெல்லாம் ஒருவேளை இந்த உலகத்தில் சாத்தியப்படும்னா ஆன்லைன் இல்லாத வணிகமும் சாத்தியப்படும். இல்லையா? அப்ப இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னா ஆன்லைன் இல்லாத வணிகமும் சாத்தியப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அடுத்தவங்க சொன்னாங்க, அந்த கால வணிகம் எப்படி இருந்துச்சு, சிலப்பதிகாரத்துல எப்படி வணிகம் இருந்துச்சு தெரியுமா? காலையில கடை இருந்துச்சான், ராத்திரி கடை இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம அன்றைய வணிகத்தில் தான் அறம் இருந்தது அப்படின்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், அன்றைய வணிகத்தில் 100க்கு 200% அறம் இருந்துச்சுன்னா சதுக்க பூதம்னு ஒண்ணு எதுக்கு இருந்துச்சு? இல்லையா? சதுக்க பூதம்னு ஒண்ணு இருந்துச்சு. அறமற்ற வணிகம் பண்றவங்களை தண்டிக்கிறதுக்காக ஒரு சதுக்க பூதம் இருந்துச்சுன்னா அன்றைக்கும் அறமற்ற வணிகம் பண்றவன் இருந்திருக்கா? திருடனும் நினைக்கிறவன், அறமற்ற வணிகம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் காலமோ ஆன்லைனோ தேவையில்லை, எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க பாருங்க, கதவை உடைச்சு திருடிடுறான்னு கதவை ஸ்ட்ராங்கா போட்டா ஒரு கடையில செவத்தை உடைச்சு திருடிட்டு போயிருக்கான். திருடவனுக்கு திருடுறது தான் முக்கியம். எதுல திருடுற, எப்படி திருடுறோங்கிறது முக்கியம் இல்ல. ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் எல்லா இடத்துலயும் இருப்பான். அவன் ஆன்லைனா இருந்தாலும் ஏமாத்துவான், ஆஃப்லைனா இருந்தாலும் ஏமாத்துவான். இன்னும் சூப்பரா சொன்னாங்க, கோவலன் போனா இந்த பக்கம் இந்த கடை இருந்துச்சு, அந்த பக்கம் அந்த கடை இருந்துச்சு, என்ன முடியாத கடை இருந்துச்சு, அவ்வளவு அறம் இருந்துச்சு அப்படின்னாங்க. அறமற்ற வணிகத்தினால தாங்க கோவலனே செத்து போனான். இல்லையா? அன்னைக்கு மட்டும் OLX இருந்துச்சுன்னா கோவலன் அழகா OLXல சிலம்ப வித்துட்டு ஜாலியா வீட்டுல இருந்திருப்பான். நேர போய் வித்திருக்கவும் மாட்டான், கோவலனை கொண்டிருக்கவும் மாட்டாங்க, காவலன் குற்றவாளியா இருக்க மாட்டான், கண்ணகி மதுரையை எரிச்சிருக்க மாட்டா. ஆன்லைன் வணிகம்ங்கிற ஒண்ணு இல்லாதனால தாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்து சொன்னாங்க, டேமேஜ் ஆன பொருள் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் சரியான நிறுவனங்கள். இன்னைக்கு பேட்டாவில் ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க, அந்த பொருள் வீட்டுக்கு வருது, அந்த பொருள்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தா பேட்டா கம்பெனி அதை மாத்தி கொடுத்துருது. இதுபோல் சரியான உண்மையான நிறுவனங்கள்ல நீங்க வாங்குனீங்கன்னா அதுல வர்ற பிழைகளை அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் தெரிஞ்சே விலை கம்மியா இருக்குங்கிறதுக்காக ஒரு சப்ஸ்டாண்டர்டான பொருளை ஆர்டர் பண்ணிட்டு அது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சரியில்லைன்னா ஆர்டர் பண்ண நம்மளோட தப்பா, அனுப்புன அவனோட தப்பா? இல்லையா? நமக்கு தெரியும் இந்த பொருள் வரும்போது இப்படித்தான் வரப்போகுதுன்னு தெரியும். நீங்க உங்க சைஸுக்கு ஷூ ஆர்டர் பண்ணிருப்பீங்க, கை சைஸுக்கு ஷூ வரும். குபேரன் பொம்மை ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுல இடத்த சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க, கார்ல ஓட்டுற குபேரன் பொம்மை வரும். ஏன்? நீங்கள் யாரிடம் ஆர்டர் செய்கிறீர்கள், எதை ஆர்டர் செய்றீங்க, சைஸ் என்ன, எப்படி இருக்கும், எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆன்லைன் வணிகம் ஆகச்சிறந்ததாக இருக்கும். அவ்வளவுதான். இது எதை மக்கள் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்தியா எதனால் வளரப்போகிறதுங்கிற கேள்வி இருக்கு. அன்பு உறவுகளே, 1981ஆம் ஆண்டு வெறும் 10,000 ரூபாயோடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கு இந்தியாவே ஏன் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு நிறுவனமாக உயர்ந்திருக்கிறது, இன்ஃபோசிஸ். அதை சாத்தியப்படுத்தியது ஆன்லைன். 2 சகோதரர்கள் 2007ஆம் ஆண்டு புத்தகத்தை விற்பனை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள், பிளிப்கார்ட். அதை வால்மார்ட் 2017ஆம் ஆண்டு வாங்கிய போது அதற்காக அவர்கள் கொடுத்த விலை $16 பில்லியன். இதை சாத்தியப்படுத்தி காட்டியது ஆன்லைன். பைஜூஸ் என்று ஒரு ஆசிரியர் எல்லோருக்கும் டியூஷன் எடுக்க வேண்டும் என்ற கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கு பல கோடி சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக மாறி இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்தியது ஆன்லைன். அப்படின்னா நீங்க கடைசியா சொன்ன நிறுவனம் இப்ப இருக்க மூடிட்டாங்களா? அத சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம். அது இல்ல, நீங்க கடைசியா வரிசையா சொல்லிட்டே இருந்தீங்களே, 3ஆவது நிறுவனம் எங்க போச்சு? இல்ல, அதனுடைய மதிப்பை சொல்ற, நெட்வொர்க் விற்கப்பட்டு விட்டது. அவனுக்கு நெட்வொர்க்குங்க, நமக்கு என்னாச்சு? பைஜூஸ்ல காசை கூட்டணும் எங்க போன அதை யோசிக்கணும்ல. அப்ப யாரு வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம் என்கிற நம்பிக்கையை ஆன்லைன் கொடுத்திருக்கிறது. ஏன்னா தொழில் தொடங்குறதுல ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒர்க் ஸ்பேஸை உருவாக்குறது. நீங்க பாருங்க, ஒரு சம்பளம் கொடுக்குறோம், எல்லாம் இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அதிகமாக ஒரு தொழிலுக்கு நாம் பயன்படுத்துகிற பணம் என்பது ஒர்க் ஸ்பேஸுக்கானதான். ஆனா இந்த ஒர்க் ஸ்பேஸ் அசட்டா லையபிலிட்டியானா? ஒர்க் ஸ்பேஸ் ஒரு லையபிலிட்டி. ஆனாலும் கூட தெரிந்தே நாம் ஒர்க் ஸ்பேஸுக்காக ஒரு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனால்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று ஒன்று வந்த பிறகு முதலாளியும் வீட்டில் இருக்கிறாரு, வேலை பார்க்குறவனு வீட்டில் இருந்து வேலை பார்க்குறான். அந்த இடத்துக்கான வாடகை மிச்சம், அவன் கரண்ட்டுக்கு செலவு பண்ணுறது மிச்சம், இவ்வளவு மிச்சம். இதற்றையெல்லாம் மிச்சம் பண்ணி ஒருத்தன் தொழில் நடத்த முடிகிறது. அப்ப யார் வேண்டுமானாலும் தொழில் நடத்த முடியும், எங்கிருந்து வேண்டுமானாலும் தொழில் நடத்த முடியும், எந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் வேண்டுமானாலும் தொழில் நடத்த முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறது ஆன்லைன் வணிகம் இல்லையா? அந்த கால வணிகம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, மிக வருத்தத்திற்குரிய உண்மை நான் சொல்லுகிறேன். சென்னை மெட்ரோல ஏறி போய் பாருங்க, அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாப்ல நிற்கும் போது ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அப்ப நிறைய இடங்களுக்கு எப்படி தெரியுமா பேர் இருக்கும்? இந்த இனக்குழு இந்த இடத்தில் இந்த தொழிலை செய்தது, அதனால் இந்த இடத்துக்கு இந்த பேர் இருக்குன்னு இருந்துச்சு. இன்றைக்கு ஆன்லைன்ல இருக்க இந்த கம்பெனி இந்த சாதியை சார்ந்தவர், இந்த நிறுவனம் இந்த மதத்தை சார்ந்தவர்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப 1000 பெரியாரால் ஒழிக்க முடியாத ஒரு சாதிய தொழிலுக்குள் சாதி இருந்ததை ஆன்லைன் வணிகம் ஒழித்திருக்கிறது என்று சொன்னால், ஆன்லைன் வணிகத்தை விட ஒரு ஆகச்சிறந்த மாற்றம் என்ன இருந்து விட முடியும்? இன்னைக்கு எல்லாரும் பண்றோம்ல. இன்றைக்கு செருப்பு விற்கிற ஒருத்தரை பார்த்து நீ என்ன சாதின்னு நாம் கேட்கிறோமா? இல்லையே. இன்னைக்கு பானை செய்யற ஒருத்தரை பார்த்து நீ என்ன சாதின்னு நம்ம கேட்கிறோமா? இல்லையே. எல்லோரும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அமெரிக்காவில் இருக்கிற பொருள் தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் விற்கிற பொருள் அமெரிக்காவுக்கு போகும்னா அதை சாத்தியப்படுத்தியது ஆன்லைன் வணிகம். அந்த காலத்தில் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருந்துச்சு. அன்றைக்கு பஜாஜ்ல நீங்க ஒரு வண்டியை ஆர்டர் பண்ணதுல இருந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் காத்திருக்கணும். மாருதி 800 காரை ஆர்டர் பண்ண தேதியிலிருந்து குறைந்தபட்சம் 8 ஆண்டுகள் காத்திருக்கணும். அன்னைக்கு வெளிநாட்டில் வெளியான ஒரு புத்தகத்தை நீங்க தமிழ்நாட்டில் படிக்கணும்னா குறைந்தது 6 மாசம், அதிகபட்சம் 1 வருஷம் காத்திருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அப்படி இல்ல. விரல் நுனியில் எதை நினைக்கிறோமோ அதை தொடுகிறோம், தொட்ட அடுத்த கணமே இங்க வந்துருச்சு இல்லையா? எது வளர்ச்சி? இந்தியா வளரணும்னா என்ன பண்ணணும்? எல்லோரும் எதை நேசிக்கிறார்கள்னா கேட்கிறோம். எல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், ஆன்லைன் வளர்ச்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. உலகத்தின் வளர்ந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆன்லைனை நோக்கி வளர்கிறது, ஆன்லைன் நோக்கி வருகிறது. அப்படின்னா வளர்ச்சி இல்லாத ஒன்றை நோக்கி அந்த நிறுவனமாவது வருமா? எல்லா நிறுவனங்களும் ஆன்லைனை நோக்கி வருகிறது என்று சொன்னால், ஆன்லைன் ஒரு ஆகச்சிறந்த வளர்ச்சியாக இருப்பதால் தான் அந்த ஆன்லைனை நோக்கி இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொன்று முக்கியமான கேள்வி, மக்களை வென்றது எது? ஆன்லைன் வணிகமா இல்ல அந்த கால வணிகமா? எது மக்களை வென்றெடுத்தது அப்படின்னு கேட்கிறோம். இப்ப முதல் கேள்வி என்னன்னா, மக்களை வெல்வது என்றால் என்ன அப்படின்னா, மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இது எனக்கு போதும் அப்படின்னு மக்களை நினைக்க வைக்கணும், அதுதான் மக்களை வெல்வது. ஒருவேளை அந்த கால வணிகம் மக்களை வென்றிருந்தால், ஒருவேளை அந்த கால வணிகம் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா, மக்கள் ஆன்லைன் வணிகம் என்ற ஒன்றை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இந்த பரிணாமம் ஏன் வந்தது? மக்களுக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த பரிணாமம் வந்தது. அப்ப மக்களே வேண்டி விரும்பி ஏற்றுக்கொண்டதுதான் இந்த ஆன்லைன் வணிகம். இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த விவசாயிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அவர்கள் விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்கிற பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த ஆன்லைன் வந்த பிறகுதான் கரும்பு விவசாயியாக இருந்தாலும் சரி, கலப்பை விவசாயியாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைனை பயன்படுத்தித்தான் வெகு சீக்கிரமாக மக்களை சென்றடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் அரசியல் பேசவில்லை, உண்மையிலே விவசாயிகளைத்தான் சொல்லுகிறேன். அப்படின்னா அதற்கு காரணம் இந்த ஆன்லைன் வணிகம் தான். இப்போ நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்க எல்லோருக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், உங்கள் மனதில் இருப்பதை சொல்லட்டுமா? இந்த ஆன்லைன் வணிகம் வந்த பிறகு எல்லா பிசினஸும் B2C மாறிடுச்சு. உற்பத்தி செய்யறவனே வித்துறான், இடையில இருக்க ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி அழிஞ்சு போயிரும் நினைக்கிறீங்க. இதான் உங்கள் எல்லோர் மனதிலும் இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மித். இப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. இந்த ஆன்லைன் வந்தால் இவர்கள் 2 பேருக்குள்ளேயுமே பிசினஸ் முடிஞ்சு போயிடும், இடையில ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியே அழிஞ்சு போயிடும் என்பது ஒரு மிகப்பெரிய பொய். ஏன்னா பிளிப்கார்ட் என்பது நிறுவனம், அந்த நிறுவனம் நேரடியாக ஒரு பொருளை தயாரித்து விற்கிறது இல்லை. இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு பிசினஸை செய்யறவனுக்கும் கன்சியூமருக்கும் இடையில இருக்கிற ஒரு நிறுவனம் தான். ஜொமேட்டோ என்பது அப்படித்தான், ஸ்விக்கி என்பது அப்படித்தான், ஜெப்டோ என்பது அப்படித்தான். அப்ப நான் என்ன சொல்கிறேன், ஆன்லைனை தயவு செய்து வெறுக்காதீர்கள். காரணம் அது ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு மாறாக என்ன செய்யுங்கள், இந்த பிசினஸ் கம்யூனிட்டியை ஆன்லைனுக்கு கொண்டு போறது எப்படி, இந்த தொழிலை ஆன்லைன்ல செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் மாற்றம் இன்றியமையாத தேவை. அந்த மாற்றமாக இன்றைக்கு ஆன்லைன் வணிகம் மாறி இருக்கிறது, மக்களை வென்றடைந்தது என்றைக்குமே ஆன்லைன் வணிகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப். நீங்கள் வந்து எவ்வளோ அருமையாக இந்த டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணீங்கன்னு பார்க்குறது, அது எந்த க்ரௌடில் ஹேண்டில் பண்ணுறங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. தம்பியோடைய தமிழ் மொழியில் மழையே வந்துருச்சு.